இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடிக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு பாழுங்கிணற பற்றின ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை தான் இது. இது அந்த ஊர் வட்டாரத்தில் நடந்தது. அங்கே உள்ளவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால் அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத வெளியிலேருந்து ஒரு ஆள் அந்த ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் இன்றைக்கி மட்டும் தங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லி தங்க வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நைட் நேரத்தில் எந்த வித்தியாசமான சத்தம் கேட்டாலோ, இல்லை உன்னை யாராவது பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கேட்டாலோ அந்த குரலை கேட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்சு அவரும் தூங்க போயிட்டார். 12 மணி இருக்கும். அதே மாதிரியே யாரோ ஒரு மெல்லிய குரல் அவங்களோட உறவினராகவே ஒரு அம்மாவையோ இல்லை அவங்க அக்காவோ அந்த மாதிரியே அவங்க பேரை சொல்லி அந்த குரல் கூப்பிட்ருக்கு. இவரும் யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட எந்திரிச்சு போய் பார்த்துருக்காரு. போக போக அந்த குரல் போய்கிட்டே இருக்குது. அவரும் பின்னால் போய்கிட்டே இருக்கார். இந்த சம்பவம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. தூரமாக போய்கிட்டே இருக்கார். இவருக்கு எந்த ஒரு இதுவும் தோணலை. அந்த நேரத்தில் அவருடைய நினப்பு எல்லாமே இந்த குரல் எப்படி இங்கே கேட்குது அப்படின்ற மாதிரி தான். அந்த பின்னாடியே போனது ஒரு கிணத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த கிணறு ரொம்ப பாலடைஞ்ச கிணறு. அங்கே போய் நின்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த கிணத்தை எட்டி பார்க்குறார். எட்டி பார்க்கும் பொழுது உள்ளே இருந்த ஒரு அவரை கிணத்துலேயே இழுத்துருச்சு. இதுக்கப்புறம் அவரை யாரும் காப்பாற்ற முடியலை. இந்த மாதிரியே பல பேர் Do not go outside at night. இந்த குரலை ஃபாலோ பண்ணி தெரியாமல் போய் அந்த கிணத்துல விழுந்து நிறைய இந்த கிராமத்தில் இந்த மரணங்களுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போய்கிட்டு இருந்ததுக்கு இதை தான் நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கும் வீடியோக்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.